இந்த உலகத்துல ரொம்ப மோசமான மிருகம் எதுன்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதை விட மோசமானவங்க பெண்களை கற்பழிக்கிறவங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஈனப்பிரிவுகள் இன்னும் இந்த உலகத்துல இருக்கு. என்னடா சம்பந்தம் இல்லாம இப்படி ஒரு டாபிக் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அதை சம்பந்தப்பட்டதான். இந்த படத்தோட பேரு ஹண்டிங் எம்மா. 2017 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட காட்சி நொடிக்கு நொடி உங்க மனசை பதற வைக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு மனசு பித்து பிதுங்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான படத்தோட வந்திருக்கேன். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்மளோட சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவளோட பேரு எம்மா. இவ ஒரு டீச்சர். அப்ப அந்த பசங்களுக்கு பாடம் படிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து இன்னையில இருந்து உங்களுக்கு 2 நாள் 3 நாள் லீவ், அதனால சம்மர் ஹாலிடே நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு பசங்களை பார்த்து சொல்லிட்டு இவளு வீட்டுக்கு போறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருப்பாளா. அப்போ ஒன்னா வேலை பார்க்குற ஒரு லேடி இவகிட்ட ஒரு பேக்க கொடுப்பா. ஏதோ இவனோட ஃப்ரெண்டு தான் கொடுக்க சொல்லும். இவளு அந்த பேக்க வாங்கிட்டு வர அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஒரு குடோனுக்குள்ள போதைப் பொருளை கடத்திட்டு இருக்காங்க. பெட்டி பெட்டியா அந்த வண்டியில ஏத்திட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நின்று பாத்துட்டு இருக்கானே ஒருத்த கண்ணோட நினைப்பான். அவன் அந்த கூட்டத்துக்கு தலைவன். மொத்தம் இவங்க 6 பேர் இருப்பாங்க. இவங்க அந்த போதைப் பொருளை வண்டியில ஏத்திக்கிட்டு 2 வண்டியில வந்துட்டு இருப்பாங்க. அப்ப பாக்குறதுக்கு வேன் மாதிரி இருக்கு. அதுல ஒரு டிரைவர் உட்காந்துருப்பான். அப்ப புதுசா வேலை செஞ்சிருப்பான். இவனோட பேரு பீட். இவன் ரொம்ப பயத்தோட வந்துட்டு இருப்பான். ஏன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நினைச்சு போலீஸ்ட மாட்டிடுவானு இவனு பயத்தோட வந்துட்டு இருக்க. இவனோட முகத்தை பார்த்ததுமே அந்த பாஸ் வேற திட்ட ஆரம்பிச்சான். என்னடா இப்படி பயப்படுற? போலீஸை பார்த்தா நீனே காட்டி கொடுத்துருவாள. சரி சரி போலீஸ் எல்லாம் பார்த்தா அவனை நானே பாத்துக்கிறேன், நீ எது பேசிடாதுன்னு சொல்லி இவனுக்கு வார்னிங் பண்ணி வந்துட்டு இருப்பான். அப்ப அதே நேரம் இதே ரோட்ல நம்ம ஹீரோன் வேற வந்துட்டு இருப்பா. அப்படி வர்ற வழியில இவனோட அப்பனுக்கு போன போட்டு நான் ஈவினிங்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன் அவனுக்கு தகவல் சொல்லிட்டு போன வச்சுட்டு வந்துட்டு இருப்பான். அப்படி கொஞ்ச தூரம் வந்துட்டு இருக்காப்ல இவனோட லவ்வர் வேற கால் பண்ணிட்டு இருப்பான். மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். இவன் இதை பார்த்தது ரொம்ப அப்செட் ஆயிரா. ஏன்னா இவனோட லவ்வருக்கு இவளுக்கும் சண்டை ஓடிட்டு இருக்கு. அதனால அப்செட் ஆகி வண்டியை நிப்பாட்டி பேசலாமா வேணாமான்னு இவளு யோசனையில இருப்பா. கடைசி அந்த பையலுக்கு உன் கூட பேச விருப்பம்னு இவளு மெசேஜ் அனுப்பிட்டு இவள அந்த வண்டி எடுத்து வந்துட்டு இருக்க. இதே அதே ரோட்ல ஒரு போலீஸ் வேற நின்றுட்டு இருப்பான். அப்ப சாப்பிடறதுக்கு சாண்ட்விச் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப தூரத்துல இந்த வேன் வரத இவன் பாத்துறான். உடனே அந்த சாண்ட்விச் கீழே போட்டு அந்த வண்டியை நிப்பாட்டுறதுக்காக இவனு ரோட்டுக்கு வந்து கை காட்ட இதை பார்த்து அந்த டிரைவர் பைய வர பயத்துல அப்படி கழிஞ்சுக்கிட்டு முகம்லாம் வேக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ போச்சுன்னு வருவான். அப்ப அந்த பாஸ் பை தான் டேய் பயப்படாதடா நான் பாத்துக்கிறேன், எதிராக நான் பேசிக்கிறேன்னு இவனு பேசிட்டு வர அதோட வண்டியை நிப்பாட்டிறான். எடுத்த எடுப்புல உன்னோட லைசன்ஸ் எடுன்னு சொல்லுமே இவ வேற அந்த லைசன்ஸ் எங்க வச்சேன்னு தெரியாம இப்படி அப்படின்னு தடை விட்டுருப்பான். அவன் தான் சொல்லுவான் டே உன்னோட பாக்கெட்ல இருக்க எடுத்து கொடுஞ்சிடும். இவன் எடுத்து கொடுப்பான். அப்போ உன்னோட பேர் என்ன ஏதுன்னு கேட்பான்ல. இதுக்கு எல்லாமே அந்த பாஸ்கார பதில் சொல்லிட்டு இருப்பான். இங்க பாரு நான் உன்ட பேசல, நான் இவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் இவனுக்கு வாய் இல்லையா, நீ பேசாதான் சொல்லும். இப்படி பேசுறதுன்னு இவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. அப்ப இவனு என்ன சொல்ல தெரியாம தடுமாறிட்டு இருப்பான். அதே நேரம் இவங்களோட கூட்ட சேர்ந்த 3 பேர் அவங்க ஒரு கார்ல வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துல அவங்க பாத்துறாங்க. அப்ப பின்னாடி 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி. முன்னாடி இருக்கான் பாருங்க அவன் செகண்ட் பாஸ். அப்ப அவன் என்ன சொல்லுவான், அவசரப்படாவனா நாம பார்த்து பொறுமையா போகணும் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த போலீஸ் அந்த லைசன்ஸ் கார்டை அவன் திருப்பி கொடுக்கும்போது அவன் கை வேற கிடுகிடுன்னு ஆடிட்டு இருக்கும். என்ன உன்னோட கை இப்படி ஆடுது, உன் மூச்சை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு, பின்னாடி என்னடா வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், எல்லாமே வீட்டு திங்ஸ்னு சொல்லிட்டு இருப்பான். எனக்கு என்னமோ சரியா படல, பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் திறந்து காட்டுன்னு சொல்லுமே. அதே நேரம் பின்னாடி வர அந்த 3 பேர் வந்துடுறாங்க. அப்ப சார் இங்க வாங்க சார் கத்திட்டு இருக்க. இவனு திரும்பி பார்க்க அந்த நேரம் பார்த்து அந்த பாசுங்கிறவன் கண்ணை எடுத்துட்டு வெளியே வந்துடுறான். இவங்களும் பின்னாடி அந்த கண்ணை எடுத்து வர நடுவுல இவன் வேற மாட்டிக்கிறான். அப்ப இவன் அவன் கண்ணை எடுத்துக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டான்னு முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் 2 பேரும் மிரட்டுமே இந்த போலீஸ் பையன் ரொம்ப பயந்துடுறான். சார் என்னை விட்டுருங்க சார் சொல்லி அந்த கண்ணை வேற கீழே போட்டதும் அவங்க கிட்ட இருந்து அந்த கண்ணை வாங்கிட்டு இவனை வேற அடிச்சு அந்த வண்டிக்கு பின்னாடி போட்டுறாங்க. அப்ப அந்த வண்டிக்குள்ள பார்த்தா அவனோட மூஞ்சி முகல உடைச்சு ரத்தக்காடா இருக்கும். அதுக்கப்புறம் இவனை சம்பவம் பண்றதுக்காக இவங்க இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரோட்டுக்கு குறுக்கே இன்னொரு ரோடு போயிட்டு இருக்கும். அந்த ரோடுக்கு போயிடுறாங்க. பின்னாடி அவனோட காரும் அந்த போலீஸ்காரை எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதே ரோட்டுக்குள்ள நம்ம ஹீரோன்னு உள்ள போவா. அப்படி போற வழியில அந்த ரோட்ல ஒரு ஆமை வேற குறுக்க நின்றுட்டு இருக்கும். சரி ரொம்ப இறக்கப்பட்டு இவ்வளவு வண்டியை நிப்பாட்டி அந்த ஆமையை வேற எடுத்து அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமா விட்டுட்டு இவ திரும்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் எப்படியோ வண்டி ஸ்டார்ட் ஆக இவ்வளவு எடுத்து வந்துட்டு இருப்பா. அப்ப அந்த பக்கம் அவங்க ஏரியாக்குள்ள போயிறாங்க. இதை பாக்குறதுக்கு அந்த இடம் முழுக்க ஒரு பாலைவனமா இருக்கும். அதுக்குள்ள இவங்களோட இடம் இருக்கும் பொழுது ஒரு சின்னதா கேட்டு மாதிரி இருக்கும். அந்த கேட்டை திறந்து இவங்க உள்ள போயிடுறாங்க. திரும்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அவ வர்ற வழியில அவளோட வண்டி வேற ரொம்ப ஹீட் ஆகி புகையா தள்ளிட்டு இருக்கும். இவ்வளவு வண்டியை நிப்பாட்டி பார்த்தா இன்ஜின்ல ஏதோ ஃபால்ட் வருது. அப்படியே புகையா தள்ளிட்டு இருக்கு. அங்க யாருக்கா உதவி கேட்கலாம்னு பார்த்தா சுத்தி முத்தி யாருமே இல்ல. அப்ப யார்ட்டையா உதவி கேட்கலான்னு இவளும் போன் எடுத்து பார்த்தா போன்ல வேற சிக்னல் இல்ல. அப்பதான் பார்த்தா இவ அதே அந்த கேட்டுக்கிட்ட நின்றுட்டு இருப்பா. அப்ப அந்த கேட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா இந்த போலீஸை சுடுறதுக்காக இவங்க சுத்தி முத்தி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரவுடி பைய அந்த டிரைவரை கூப்பிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னோட பிரச்சனை தான், இப்ப நீ தான் சரி பண்றன்னு சொல்லி அவங்க கையில கண்ணை கொடுத்து சுட சொல்லுவாங்க. இவன் அந்த கண்ணை வாங்குறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருப்பான். அப்ப முன்னாடி தெரியுற அந்த பாறை பார்த்து சுடுமே இவன் சுட்டுறான். 1க்கு 2 தடவை சுடுமே இந்த சத்தம் நம்ம ஹீரோனுக்கு காதுல விழுந்தது. அப்ப வண்டி வேற பிரச்சனையா இருக்கு, ஏதாவது தண்ணி பிடிக்கலான்னு இவள் அந்த பாட்டில எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கம் ஆள் இருக்கும் நினைச்சு இவள் அந்த கேட்டுக்குள்ள வந்துடுறான். அப்ப உள்ள பார்த்தா இந்த டிரைவர்ட்ட கண்ணை கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த கண்ணை வச்சு அவன் போலீஸை வர சுட சொல்லுவாங்க. இவன் அதை சுடுறதுக்கு ரொம்ப தயங்குவான். என்னால முடியாதுன்னு கதறிட்டு இருப்பான். ஆனா அந்த பாசுங்கிறவன் சுத்தமா இவனை விடுற மாதிரி இல்ல, நீ அவனை சுடணும் இல்லன்னா அவங்க அம்மாட்டே நீ திரும்ப போயிருந்து இவனை வெறுப்பத்துமே இவன் வேற வழி இல்லாம சுட போவான். அப்ப அந்த போலீஸ்காரன் பார்த்து ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு இவனு கதறிட்டு இருப்பான். ஆனா கொஞ்சம் கூட கேட்காம இந்த பையல் சுட ஆரம்பிச்சான். இவன் சுடுற அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோனு வந்திருப்பா. இதெல்லாம் பார்த்ததுமே பயத்துல கையில வச்சுக்க அந்த பாட்டில கீழே போட்டதுமே அது வேற உடஞ்சிருது. இந்த சத்தம் அந்த ரவுடி பையல் கையில விழுந்துரு. அவங்க திரும்பி பார்க்க எப்படி இருக்கும் இவ்வளவு
விளக்கு. அப்ப அந்த பாசுங்கிறவன் அவளை பிடிஞ்சலுமே இவங்களும் ஓடி வர இதை பார்த்து இவ பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. சும்மா சொல்லக்கூடாது, படு வேகத்துல ஓடிட்டு இருக்க இவங்க வேற பின்னாடி ஓடி வந்து நம்ம ஹீரோனை வேற மடக்கி பிடிச்சிடறாங்க. அப்ப அந்த தாடிக்காரன் தான் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு உன்னோட பேர் என்ன, நீ எதுக்காக இங்க வந்த, யார் என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவளு என்னோட கார் பிரேக் ஆயிருச்சு அதனாலதான் இந்த பக்கம் வந்து அப்படி இப்படி சொன்னா, சரி வேற யார் வரல, நீ மட்டும் தான் வந்திருக்க, வேற யார் வந்திருக்காங்கன்னு இப்படி மிரட்டி கேக்குமே. இவளு வேற வழி இல்லாம யாரு வரலன்னு சொன்னதும் இவளை அப்படியே அலேக்கா தூக்கி போட்டு இவங்க இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் வேற ப்ளீஸ் என்ன விடுங்க என்ன விடுங்க விடுங்கன்னு இவளு ரொம்ப கதறிட்டு இருப்பா. இந்த சீன்ல பார்க்க ரொம்பவே மோசமா இருக்கும். அப்ப இவங்க உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோனை கீழே பொத்தன்னு போட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரம் பார்த்து அந்த போலீஸ் வேற முழிச்சிடறான். அந்த பையன் போலீஸ் சுடும் போது அவனோட இதயத்தை சுடாம மேல சோடுல சுட்டிருப்பான். அதனால இவன் சாக மாட்டான். அப்ப இவன் முடிச்சதை நம்ம ஹீரோன் வேற பாத்துறான். அப்ப அந்த போலீஸ்கார நம்ம ஹீரோனை பார்த்து சத்தம் போடான்னு சொல்லுமே இவனும் புரிஞ்சுக்கிறா. அவளு தலையாட்டினதுக்கு அப்புறம் இவனு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கார் பக்கம் தவுண்டு போயிட்டு இருப்பான். அப்ப இந்த ரோடு பேர் என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னா, இவங்க 6 பேருமே ஆள் கோர்த்தரா போய் நம்ம ஹீரோனை ரேப் பண்ணணும்னா இவங்க முடிவு எடுப்பாங்க. முதல்ல யார் போறான்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்கல்ல, அதுல தம்பிக்கார பேர் ஜெய், அவ செலக்ட் ஆயிடுறான். அப்ப நான் பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோனை வலுக்கட்டாயமா அவளை வேற தரத்தனை இழுத்துட்டு போய் அந்த இடத்துல பாக்குறதுக்கு ஏதோ இரும்பு தொட்டிமா இருக்கும், அதுல அவளோட கையை போய் மாட்டி வச்சிடும். அவளோட கையை லாக் பண்ணிட்டு இவளோட ட்ரெஸ் அந்த கத்தியால கிழிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் வேற ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. ப்ளீஸ் என்ன விடு என்ன விடுன்னு இவ கண்ணீர் விட்டு கதறிட்டு இருப்பா. இந்த சீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். இதையுமே நொறுங்கி போயிடும். அப்ப அந்த ரவுடி பைய கையில ஒரு கத்தியை வச்சு நம்ம ஹீரோன் ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவளை வேற ரேப் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்ப அதே நேரம் அந்த போலீஸ்கார காரை ஸ்டார்ட் பண்ணி அவன் வேற தப்பிச்சு போறத இவங்க வேற பார்த்ததுமே அவனை பிடிக்கிற அவசரத்துல இவங்க மொத்தமா ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனை ரேப் பண்றதுக்கு நின்றுட்டு தானே அந்த பையில போற அவசரத்துல கையில வச்சிருந்த கத்தியும் இடுப்புல கட்டி அந்த பேக்க கீழே போட்டுட்டு அவ வேற குடுகுடுன்னு ஓடிட்டு இருப்பான். இப்படியே மொத்தமா ஓடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த போலீஸ் வேற பயங்கரமா போயிட்டு இருப்பான். இவங்க பின்னாடி சுட்டுட்டே வருவாங்க. பட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவனை பிடிக்க முடியல. அப்ப அந்த வில்லனோட தலைவர் இருப்பான்ல அந்த பாசுங்கிறவன் தான், அவன் என்ன செய்யறானா இந்த பக்கமா மலை பக்கமா சுத்தி வந்து அவன் கையில ஒரு ஷார்ட் கன் இருக்கும், அந்த கண்ணை எடுத்து ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்க அந்த போலீஸை சுட்டு அவனை வேற சாவடிச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன செய்றா, அந்த பேக்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. இவங்க அந்த பக்கம் வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க வர்றதுக்குள்ள எப்படியா இந்த இடத்த தப்பிச்சு போனா முதல்ல அந்த பேக்க அவ கையில கிடைக்கணும். இவள் அந்த பேக்க எடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அவளோட காலை கொஞ்சம் கொஞ்சமா நீட்டி கடைசியில எப்படி அந்த பேக்க எடுத்துறா. அப்ப அந்த பேக்குள்ளதான் இந்த லாக்கோட சாவி இருக்கும். இவள் அந்த சாவி எடுத்ததுமே அவ கையில போட்டுக்க அந்த லாக்க வேற ஓபன் பண்ணதுமே இவளும் தப்பிச்சு போகலாம் பார்க்க அப்ப அந்த இடத்துல கத்தி கிடக்கும்ல, அதை வேற சேஃப்டிக்காக இவள் அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த மலை பக்கமா ஓடிட்டு இருப்பா. இந்த படத்துல அப்போ நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு சில பிளாஸ்பேக் வந்து போயிட்டு இருக்கும். இது இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், படத்தோட எண்ட்ல அது என்னன்னு சொல்றேன். அப்ப இவள் அந்த மலை பக்கம் ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸ் உயிரோட இருக்கானா இல்லையான்னு பக்கத்துல வந்து பார்த்தா அவன் தலையில குண்டோ இறக்கிருப்பாங்க. அவனை ரத்தம் தெரிச்சு செத்து போயிட்டான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருக்க. அதே நேரம் நம்ம ஹீரோன் அந்த வேலையை தாண்டி வெளியே வந்துடுறா. அப்படி வெளியே வந்து அடுத்த நிமிஷமே இவரோட கார்ல வாட்டர் பாட்டில் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு டிக்கில ஒரு பெரிய பேக்கு இருக்கும். அந்த பேக்கை தூக்கிட்டு இவளு குனிஞ்ச மணிக்கு ரோட்டுக்கு இந்த பக்கமா ஒரு வேலி இருக்கும். அந்த வேலியோட கம்பியை பிடிச்சி இவளு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அந்த பக்கமா குதிச்சிடறா. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா இவளை ரேப் பண்ண வந்திருப்பானே அந்த பையன் ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை காணோம். இதை பார்த்து இவன் சாக்காயி கோடினோட பாஸ்ட் பேஸ் சொல்லுமே அவ வேற கண்டபடி திட்டிட்டு இருப்பான். டேய் நீ என்ன முட்டாளடா, வர்ற அவசரத்துல அவட்டே சாவியை கொடுத்துட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு இவனை கண்டபடி திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோனை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க கார்ல வந்துட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை அப்பாவை காட்டுறாங்க. அவன் வேற டயத்தை பார்த்துட்டு இருப்பான். என்னடா ரொம்ப நேரமாச்சு இன்னும் பொண்ணை காணுமேனு இவருக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். அப்ப அவன் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா போன் வேற சுவிட்ச் ஆஃப் இருக்கும். இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுது. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஓடி வந்தவ அங்க இருக்க அந்த பாறை கீழே ஒளிஞ்சிருப்பா. அப்ப நம்ம ஹீரோன் வேற அதை நடந்து நினைச்சு இவ திரும்பி திரும்பி அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த பேக்ல ஏதாவது இருக்குமான்னு இவளு என்னன்னு பாத்துட்டு இருக்கு. அந்த பக்கம் அந்த ரவுடி வேற அந்த ரோட்டு பக்கம் வந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோட கார் இருக்கும்ல அதுல என்ன ஏது இருக்குன்னு இவங்க செக் பண்ணி பாத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனோட போன் இருக்கும், அவ சம்பந்தப்பட்ட ஐடியில இருக்கும். இவ யார், இவ எங்க வேலை பாக்குறா, இவரோட அப்பா யாரு, இவரோட வீட்டு அட்ரஸ் வரைக்கும் இவங்க கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவ வண்டியில இருந்து ஒரு பேக்க தூக்கிட்டு போயிருப்பால அதையும் கண்டுபிடிச்சாங்க. இவ எந்த வழியா போயிருக்கான்னு அவளோட கால் தடத்தை வச்சு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச அப்புறம் அவனோட பாசு கிட்ட எல்லாத்தையும் வாக்கி டாக்கில சொல்லிட்டு இருப்பான். அவங்க அந்த பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப கூட அந்த டிரைவர் போயிருப்பான்ல அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு காட்டு அனுபவம் நிறைய இருக்கு, அவ எந்த பக்கம் போறா வரான்னு என்னால கண்டுபிடிக்கும் சொல்லுமே இவனை வேற இழுத்துட்டு வந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் அந்த வேலியை தாண்டி போயிருப்பால அந்த இடத்த அந்த டிரைவர் போய் கரெக்டா காட்டிறான். இவங்க அந்த வேலியை தாண்டி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி அந்த ரோட்டோட வண்டியோட தடமும் காலோட தடம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் இவங்க இந்த பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஹீரோனை பார்த்தா அவ வேற அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு இருப்பா. கொஞ்சம் தூரம் ஓடி வந்தவ சடனா நின்று பார்த்தா இவரோட காலடி தண்ணி இருக்கும். அப்ப இதை பார்த்து இவங்க கண்டிப்பா வந்துருவானுச்சு. அப்ப நம்ம ரோட்டு வழியா போக கூடாது, புல் வழியா போகலான்னு இவன் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அந்த பையன் தான் இவன் எந்த வழியா போனாலும் கண்டுபிடிச்சிருவான் போல. இது தெரியாம இவளும் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா அந்த ரவுடி பையன் மொத்தமா நம்ம ஹீரோன் பாறை கீழ உட்கார்ந்திருப்பால அந்த இடத்துக்கு வந்துறாங்க. அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தான் போயிருக்காங்கிறத இவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்படியே இந்த பக்கமா வந்துட்டு இருக்க. அதே நேரம் ரோட்ல பார்த்தா ஒரு வயசானவ வண்டியில வந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோன் வண்டியை பார்த்ததுமே இவன் அந்த வண்டியை நிப்பாட்டி உள்ள யாரா இருக்காங்க பார்த்தா யாருமே இல்ல. ஆனா வண்டியோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிறான். வண்டி சரியில்லாதனால வண்டியை நிப்பாட்டி போயிருப்பாங்க அப்படின்னு இவன் அந்த வண்டிக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோட பேர் இருக்கும்ல அவரோட பேரை சொல்லி இவன் கத்திட்டு இருப்பான். எம்மா எம்மான்னு விடாம கத்திட்டு இருப்பான். ஆனா யார் வந்த பாடுல. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் ஓடி வந்தவ அந்த புல்வெளி தாண்டி மேல வந்திருப்பா. ரொம்ப தூரமா வந்திருப்பா. அப்ப அவளோட பைனாக்குள்ளமா அவங்க எவ்வளவு தூரம் வராங்க செக் பண்ணி பார்த்தா அவங்க ரொம்ப தூரத்தை வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததுமே இவ்வளவு புரிஞ்சுக்கிறா. அப்ப நம்மளோட காலடி தடத்தை வச்சுதான் இவங்க கண்டுபிடிச்சு வராங்க. அப்ப இது எப்படியா மாத்தணுமே அவங்க குழப்பறதுக்காக ஒரே திசையில இருந்தா இவங்க
கண்டுபிடிச்சிரான்னு 3 திசைக்கு இவரோட கால் தடத்தை அவ பதிய வச்சிருவா. அப்படியே ரிவர்ஸ் வந்து அந்த மலை பக்கமா ஓடி வந்துடுறா. அப்ப இந்த பக்கம் பார்த்தா அந்த டிரைவர் பைய இவ ரோட்டுக்கு இந்த பக்கமா புல்வெளி பக்கம் வந்திருப்பால அதை வேற கரெக்டா சொல்லிடுறான். இவ இந்த புல்வெளி பக்கம் தான் போயிருக்குன்னு சொல்லுமே இவங்க நம்ம ஹீரோன் போன அதே திசைக்கு அந்த வழியை பார்த்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பக்கம் பார்த்தா அந்த வயசானவர் நம்ம ஹீரோனை போன் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல டவர் கிடைக்காதனால கொஞ்சம் தூரத்துல வந்து அவர் வேற போன் அடிப்பாரு. அப்ப நம்ம ஹீரோட அப்பா தான் போன் எடுப்பான். எடுத்தது என்னாச்சு ஏதாச்சும் அதரி கேட்டா இவரோட வாய்ஸை கேட்குமே நீங்க யாரும் கேட்க அதுக்கு அந்த வயசானவர் சொல்லுவாரு நான் வர்ற வழியில உங்க பொண்ணோட காரை பார்த்தேன். கார்ல ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் நல்லா தெரியுது. ஆனா உங்க பொண்ணு அங்க இல்ல. காருக்குள்ள உங்க பொண்ணோட போன் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு தகவல் சொல்லுங்கல. அப்ப நம்ம ஹீரோன் அப்பா அது எந்த இடம் கேட்டுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு இவனு போன வச்சிடறான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் அந்த மலையை தாண்டி மேல வந்து பார்த்தா இவளுக்கு வேற சரியான தாகமா இருக்கும். அப்ப தூரத்துல ஒரு கிணறு தெரியும். அதை பார்த்ததுமே இவளு அந்த கிணத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த 6 பேருமே நம்ம ஹீரோன் கடந்து போனால அதே மேட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப கடைசியா நம்ம ஹீரோன் போகும்போது இவங்களை குழப்பறதுக்காக அந்த 3 திசையிலுமே இவளோட காலெடுத்து பதிஞ்சு வச்சிருப்பா. இவங்க இதை பார்த்து குழம்பி போயிடுறாங்க. 3 திசைக்குமே அவளோட காலெடுத்து போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கமா இவங்களை குழம்பி போக அப்ப அந்த பாஸ் பாய் சொல்லுவான் நாம 6 பேர் இருக்கோம். ஆளுக்கு 2 பேரா 3 திசையில தேடலான்னு இவங்க ஆளுக்கு ஒரு திசையா தேடி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அண்ணன் தம்பி 2 பேர் வந்துட்டு இருக்கு. வர்ற வழியில நம்ம ஹீரோட காலெடுத்து பாத்துறாங்க. அப்ப இந்த வழியா போயிருக்காங்க இவங்க ஓரளவு கணிச்சிடுறாங்க. அப்ப அந்த அண்ணகர பாய் தான் உடனே பாஸுக்கு தகவலை சொல்லணும் இவனு வாக்கி டாக்கி எடுக்க அப்ப தம்பிக்கிற வேணாம் சொல்லுவான். இதெல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவோம். அவசரப்பட்டு எது சொல்ல வரலான்னு இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோன் வேற தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. சரியான தாகம் வேற இவனு தண்ணி குடிச்சிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் மேட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோன் அந்த கிணத்துக்கிட்ட நிக்கிறத இவங்க 2 பேரும் பாத்துறாங்க. அப்ப அந்த அண்ணக்காரன் தான் திரும்ப திரும்ப நம்ம பாத்துக்கிட்ட சொல்ல இவ வேண்டாம் சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா அந்த தம்பிக்காரனோட எண்ணம் என்னன்னா அவளை எப்படியாவது ரேப் பண்ணுங்கிறத அந்த எண்ணத்திலே இருக்கான். அதனால வந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனை தேடி அவன் அப்பங்கிற வேற அதே ரோட்டுக்கு வந்துடும். அப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த வயசானவர் நின்றுட்டு இருப்பாரு. இவனு வந்து அவளோட மகளோட காரை செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த ரோட்ல தடத்தை வேற அழிச்சிருப்பாங்கல்ல அதையும் பார்த்துட்டு அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமா நிறைய கால் எடுத்து போயிருக்கும். இதை வச்சு அவன் அழகா கணிப்பான். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. என் மகள் இந்த பக்கம் தான் ஓடி இருக்கான்னு அந்த வயசானவர்கிட்ட சொல்லி காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோன் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கான்னு இவனு புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோன் அந்த கிணத்துக்கிட்ட தண்ணி குடிச்சிட்டு இருப்பா. அந்த சைக்கோ பைய வர இவளுக்கு தெரியாம பின்னாடி குனிஞ்சு அப்படியே ஒளிஞ்சு வந்துட்டு இருப்பான். கடைசி அவ பக்கத்துல வந்ததுமே அவங்க இருக்க அந்த கண்ணை வச்சு இவ்வளவு வேற மிரட்டவன் இவள் பாய்ந்து அப்படி சாக்காய் நிப்பா. இவன் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கத தூரத்துல இருந்து அண்ணக்கார வேற பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த சைக்கோ பைய நம்ம ஹீரோட்ட இருக்க வாட்டர் பாட்டில் அதை வேற கேட்டதும் இவளும் தூக்கி போட்டுறா. அதை எடுத்து வேற மடக்குன்னு குடிச்சிட்டு நம்ம ஹீரோன் பக்கத்திலே வந்துடும். அவ வேற கதறிட்டு இருப்பா வேண்டான்னு கொஞ்சம் கூட ஈவை இறக்க பார்க்காம அவ பக்கத்துல வந்ததுமே அவளோட கண்ணத்தை போட்டு நாக்கால நக்கிட்டு இருப்பான். அவளோட உதட்ட வேற கடிச்சிட்டு இருப்பான். இவளும் கதறிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன் முதுகுக்கு பின்னாடி வச்சு அந்த கத்தி எடுத்து அவனோட வயித்துல ஒரே சொருவு சதக்குன்னு 1க்கு 4-5 தடவை குத்தி அவனை வேற சாவடிச்சிடறான். அப்படியே ரத்த வெள்ளத்துல துடிச்சு இந்த சைக்கோ வெறி பிடிச்ச நாய் வேற செத்து போயிடுறான். அப்ப அதே நேரம் இவனோட அண்ணக்கார வேற ரொம்ப தூரத்துல பாத்துட்டு இருப்பான். இவன் மட்டும் தானே இருக்க நம்ம தம்பியை காணுமே இவனுக்கு சந்தேகம் அதிகமாயிடும். உடனே அவனோட பாசுக்கு போன போட்டு அந்த லேடியை பார்த்தாச்சு அவ இங்கதான் இருக்கான்னு அவனுக்கு வேற தகவல் சொல்லிடுறான். அவங்க வேற வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க அந்த வாக்கி டாக்கில பேசுறத நம்ம ஹீரோன் வேற கேட்டுறா. ஏன்னா செத்து போன பக்கத்துல ஒரு வாக்கி டாக்கி இருக்கும். அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இவ வேற ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பார்த்தா அந்த கிணத்துக்கிட்ட தம்பிக்கார செத்து கிடப்பான். ரத்த வெள்ளத்துல இருப்பான். இதை பார்த்து இவன் பயங்கரமா அலற கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஒரே வாந்தி வர மாதிரி இருக்கும். அப்ப உடனே என்னோட பாசுக்கு போன போட்டு இந்த மாதிரி ஜெய் செத்து போயிட்டான்னு சொல்லவும் இவங்களே ரொம்ப சாக்காயிராங்க. அப்ப அந்த பயல பார்த்து அவசரப்பட்டு நீ தனியா போயிடாத நாங்க வர்ற வரைக்கும் அங்கேயே இருன்னு சொல்லிட்டு இவ வேற கத்திக்கிட்டே வருவான். ஆனா இந்த பைய கேட்கற மாதிரி இல்ல. தம்பியை கொண்டவளை பழி வாங்குறதுக்காக இவன் முன்னாடியே ஓடிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அங்க ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். அந்த மலையோட உச்சிக்கு போகலான்னு இவளு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி அந்த மலையோட உச்சிக்கு வந்துடுறா. அப்ப இந்த பக்கம் அந்த ரவுடி பைய வந்ததுமே அந்த கிணத்துக்கிட்ட செத்து கிடக்கணும் பாத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. அதே நேரம் ரொம்ப சாக்காக அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனை தேடி அதே மலைக்கிட்ட வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோட தடத்தை பார்த்துக்கிட்டு இவனு நின்றுட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோன் தான் மேல இருக்கால ஒரு பெரிய கள்ளத்துக்கு அவன் தலையில போடவும் அவன் தலையில அடிபட்டு அந்த இடத்துல அவன் மயங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் எட்டி பார்த்துட்டு இவளு இந்த மலைக்கீழ இறங்கி வர அப்ப சடனா முடிச்சதுமே நம்ம ஹீரோட காலை பிடிச்சி அவளை வேற தரத்தனை இழுத்து போடுறான். அதுக்கப்புறம் அவள் கீழே தள்ளி அவன் மேல உட்காந்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப அவ பக்கத்துல ஒரு கண்ணு இருக்கும். அந்த கண்ணை எடுத்து இவனை சுட போக இவன் வேற பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த கண்ணை அவன் பக்கமா திருப்பி அவனோட வயித்துல டப்புன்னு சுட்டு அவனை வேற சாவடிச்சிடறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட இருக்க அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு இவ்வளவு ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட அப்பங்கிற அவங்களோட தடத்தை தேடி கரெக்டா அவன் அந்த கிணத்துக்கிட்ட வந்துறான். கிணத்துக்கிட்ட வந்து பார்த்தா அந்த ரவுடி போய் செத்து கிடப்பான். இதை பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்படும். தன் மக தான் கொண்டதை இவனு புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த மலைக்கு பக்கத்துல செத்து கிடப்பானே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இவனை பார்த்ததுக்கு அப்புறம் விட்டுறக்கூடாதுன்னு இவங்க ஓடி வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன் மேடுல வேற நின்றுட்டு இருப்பா. அந்த தாவ பக்கம் சில பழைய கட்டிடங்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்க இந்த பக்கமா திரும்பி அந்த பையனாக்குள்ள பார்த்தா இவங்க வேற பக்கத்துல வந்துடுறாங்க. இவ பார்த்துட்டு இருக்கத அவங்கள பாத்துறாங்க. அப்ப அந்த பாசுங்கிறவன் தான் அவன் கையில ஒரு கண்ணு வச்சிருப்பானே அந்த கண்ணை வச்சு அவளை சுட போக ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோன் தப்பிச்சு போய் அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிடா. அதுக்கப்புறம் இவங்க ஓடி வந்து பார்த்தா அந்த பாறைக்கு பின்னாடி இல்ல. அப்ப எங்கடா பார்த்தா முன்னாடி ஒரு பழைய பில்டிங் இருக்கும்ல அந்த பில்டிங்ல ஒளிஞ்சிருப்பானு இவங்க வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோன் இந்த வீட்டுக்கு முன்னாடி சில பாறைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பா. அப்ப அந்த வில்ல பையதான் விடாம அந்த கண்ணை வச்சு சுட்டுட்டே இருப்பான். இதனால கொஞ்சம் கூட அவளால அசைய முடியாம அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்ப இதாண்டா சாக்குன்னு இவன் வேற அங்கனே நின்றுக்கிறான். அந்த 3 ரோடி பையிலேயே அவன் முன்னாடி அனுப்பிட்டு இருப்பான். இவங்க வந்துட்டு இருக்க. அப்ப இவங்க பக்கத்துல வர தெரிஞ்சமே அந்த துப்பாக்கியில சூடு வாங்காம பட்டு வேகத்துல ஓடி வந்து நேரா அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். இவங்க பின்னாடியே வந்துடுறாங்க. அப்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோன் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல கூர்மையா ஒரு குரல்
அவள் இருக்கும். அவள் இதை பார்த்துட்டு இருக்க அப்ப வெளியே இருந்த அந்த 3 ரவுடி என்ன செய்றாங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த வீட்டை வேற சுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா வேற அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு கடைசி அவனோட வீட்டுக்கே வந்துடுறான். அப்ப வீட்டுல இருக்க ஒரு ஸ்டூல எடுத்து அந்த வாசல்லே உட்கார்ந்து இருப்பான். தன்னோட மகளோட வருகைக்காக இவனு உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பக்கம் மனசுல ஒரு பயத்தோட உட்கார்ந்துட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த தொப்பி போட்டு தாடிக்காரர் இருப்பானே அவன் வேற உள்ள வந்துட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் எங்கடா பார்த்தா ஆளை காணோம். இவனு அங்கிட்டு சுத்தி பார்க்க அப்ப பயங்கரமான ஒரு அலற சத்தம். என்னடா பார்த்தா அந்த தாடிக்கார செத்து கிடப்பான். இவன் உள்ள வரும்போது ஒரு கூர்மையான ஒரு பொருளை பார்த்தால அது ஈட்டியா என்னன்னே தெரியல. அதை வச்சு அவனோட கண்ணுல ஒரே கொத்து. அந்த இடத்துல அந்த தாடிக்கார செத்து போக அது நேரம் வெளியே பார்த்தா அந்த டிரைவர் பையவர உள்ள வரதுக்கு பயந்து வந்துட்டு இருப்பான். அப்படியே கை கால நடுங்கிட்டு ஒரு பயத்தோட அப்படியே உள்ள வருவான். நம்ம ஹீரோனர் அந்த வாசல்ல ஒளிஞ்சிருப்பா. இவ உள்ள வந்ததுமே இவனை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணிடுறா. அப்ப அந்த பையவர பயங்கரமா கதறிட்டு இருப்பான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு நான் உன்னை கொல்றதுக்காக வரல. அவங்க சொன்னாங்க அந்த பயத்துல வந்து என்ன விட்டு நீங்க கதறிட்டு இருப்பான். சரி போனா போட்டுன்னு இவளை விட இவ வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அவ உள்ள இருக்கான்னு கத்தமே நம்ம ஹீரோன் பின்னாடி இருந்து ஒரு கத்தியை வீசணும். அவனோட முதுகில குத்திரும். அந்த இடத்துல அவன் செத்து போயிடும். அப்ப தூரத்துல இருந்து அந்த ரவுடி பையவர இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் உள்ள பார்த்தா நம்ம ஹீரோன் கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. அதே வீட்டுக்குள்ள இந்த ரவுடி பையல வந்துட்டு இருப்பான். அப்ப இவளு கண்ணை வச்சுக்கிட்டு இப்படியே சந்து பந்தா பார்த்துட்டு வர குறுக்கிருந்த பாஞ்சு இவளை வேற தள்ளி விட்டுறான். போட்டு மூஞ்சில போட்டு அடின்னு அடிச்சு அவளை வேற ரொம்ப காயப்படுத்திறான். அப்ப நம்ம ஹீரோன் பக்கத்திலே ஒரு பெரிய கட்டை இருக்கும். அந்த கட்டை எடுத்து என்னோட சோர்ல ஒரே குத்து. அவனு வலி தாங்க முடியாம அப்படி கண்ணை காட்டுமே இவ அப்படி பயந்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சான் தெரியல. அந்த கண்ணை கீழே போட்டு ஒன்னு சாவடிக்க கண்ணா என்னோட கையை போதுன்னு சொல்லி இவளை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். பக்கத்திலே சன்னல் பழைய இருக்குமா அதுல போட்டு இழுத்து போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். ஒரு இடத்துல தள்ளி விடுமே அப்ப இவ கையில ஏதோ ஒரு இரும்பு மாதிரி கிடைக்கும். அதை வச்சு அவ தலையில ஒரு அடி அடிச்சு அடியில இவனு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை இரும்ப வச்சு அவனோட தலையில அடின்னு அடிச்சு அவனை வேற சாகடிச்சிடான். ரத்த வெள்ளத்துல அவன் செத்து போக அதுக்கப்புறம் இவளு வெளியே வந்து பார்த்தா அந்த பையவர முன்னாடி நின்றுட்டு இருப்பான். அதுவும் கண்ணோட நின்றுட்டு இருப்பானா. இவனை பார்த்து இவ சாக்காயிரா. அப்ப என்னடா இப்படி நின்றுட்டு இருக்கானே அவனை பார்த்து ஒரு டயலாக் அடிப்பான். இப்ப நாம 2 பேரும் மட்டும் தான் இருக்கும். நம்மள யார் உசுரோட தப்பிக்கலான்னு நாம மோதி பாப்போம்னு சொன்னே இவன் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்ப அந்த பெரிய கண்ணை கீழே போட்டுட்டு சின்னதா ஒரு கண்ணை வச்சுட்டு நிக்க. அப்ப நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கும்போது இவரோட பழைய பிளாஸ்பாக் வந்துட்டு இருப்பான். நான் படத்தோட ஆரம்பத்திலே இவரோட சின்ன வயசு பிளாஸ்பாக்க கடைசியில சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன மேட்டர்னா இவரோட அப்ப ஒரு ஆர்மி சோல்ஜர். நம்ம ஹீரோன் சின்ன வயசா இருக்கும்போது அவனுக்கு சொல்லி வளர்த்திருக்கான். வெளி உலகம் முன்ன மாதிரி கிடையாது. மனுஷங்கள்ல சில மனுஷங்க மிருகத்தோட மோசமானவங்க இருப்பாங்க. அந்த கேவலமான மிருகத்திலிருந்து தன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு அதை பத்தி இவன் நிறைய சொல்லி கொடுத்திருப்பான். இவளுக்கு கண்ணு படிக்கிறது சுடுறதுல ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா அப்படி இருந்தும் இவளால கரெக்டா குறிப்பாத்து சுட முடியாது. தப்பா சுட்டிருப்பா. அதுக்கு அப்பங்கிற சொல்லி கொடுத்திருப்பான். பொறுமை ரொம்ப முக்கியம். நிதானமா எதுலயும் எடுத்து வச்சா நம்ம அதுல வெற்றி பார்க்கலான்னு இவ இதை சொல்லிருப்பான் போல. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு இவளு பாஞ்சு அவனை பார்த்து சுட அவன் இவளை பார்த்து சுட. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நெஞ்சுக்கு மேல புல்லட் வாங்கிருப்பான். அப்படியே ரத்தமா வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த பையன் என்னாச்சுன்னு பார்த்தா அவனோட நெஞ்சில 2 புல்லட் வாங்கிருப்பான். அப்படியே முட்டு போட்டு உட்கார்ந்துருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே வாயிலிருந்து ரத்தமா வந்து அவனு செத்து போயிடும். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அப்பங்கிற வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க. தான் புள்ள இன்னும் வரல நினைச்சு அழுக ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா நம்ம ஹீரோ நொண்டி வந்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த புல்லட் அவளுக்கு நெஞ்சுக்கு மேல பட்டனால இவ உசுரோட தப்பிச்சிருப்பா. இவ உடம்பு முழுக்க ரத்தமா வந்துட்டு இருக்க. அப்பங்கிறத பார்த்து சந்தோஷத்துல ஒரே ஓட்டமா ஓடி போய் அவளை வேற தாங்கி பிடிச்சிடா. எப்படியும் நம்ம ஹீரோயின் அந்த 6 பேரையும் கொண்டு தன்னோட கற்பையும் உயிரையும் காப்பாத்திட்டு அப்பனோட சேர்ந்திருப்பா. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.